வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் வெங்கடாச்சலம். நமது ஆலம் லைஃப் யூடியூப் சேனல்ல கடந்த காணொளியில சாத்தான் குளத்தில் நடந்த அந்த இரட்டை கொலை வழக்கு சம்பவம் குறித்து தான் நாம பார்த்தோம். அதுல தந்தை மகன் எவ்வாறு சிறைச்சாலைக்குள்ள அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் மீது பொய்யாக எவ்வாறு வழக்கு புனையப்பட்டது என்ற தகவல்களை குறித்து தான் நம்ம கடந்த காணொளியில பார்த்தோம். ஒரு அதிகார வர்க்கத்தின் கூட்டு முயற்சியால எளிய குடும்பம் எவ்வாறு சிதைக்கப்பட்டது என்ற தகவல்களை குறித்தெல்லாம் கடந்த காணொளியில விரிவாகவே பார்த்திருக்கோம். இந்த காணொளியில சிறைக்குள் சென்ற பெனிக்ஸ் ஜெயராஜ் மரணம் அடைந்தது, அந்த மரணத்திற்கு பிறகு நீதி கேட்டு மக்கள் எவ்வாறு வீதியில் இறங்கி போராடினார்கள், நீதியரசரோட அறிக்கை என்ன சொல்லுது, சூமோட்டோ வழக்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளை தாமாக முன்வந்து இந்த வழக்கை முன்னெடுத்ததோட விளைவு, உண்மையை உறக்கச் சொல்லிய 3 சாட்சிகள் அந்த இடத்துல காவல்துறையினரிலேயே இருந்ததனால இந்த வழக்கு முழுமையாக வெளி உலகத்திற்கு வந்தது. அந்த தகவல்களை எல்லாம் தான் இங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நீங்க ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜெயராஜும் இப்ப சிறைக்குள்ள இருக்காங்க. அப்ப ஜூன் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு என்ன செய்யறாரு, அந்த சிறைத்துறை வளாகத்துல பெனிக்ஸ் மயங்கி விற்கிறாரு. மயங்கி விழுந்த உடனே அங்க இருக்கக்கூடிய சிறைத்துறை ஊழியர்கள் உதவி ஜெயிலர் சங்கர் அவர்களோட உதவியோட அவர் மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. அப்ப மருத்துவமனையில அனுமதித்த உடனே அவருக்கு மூச்சு திணறல் இருக்கு, நெஞ்சு வெடி இருக்கிறதாக சொல்லினா அனுமதிக்கிறாங்க. ஆனா சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு 7:30 மணி அளவுல அவர் உயிர் பிரிந்து விடுகிறது. அதற்கு பிறப்பு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பாடையில பெனிக்ஸோட தந்தையார் ஜெயராஜையும் என்ன செய்யறாங்கன்னா மருத்துவமனையில நெஞ்சு வலியின் காரணமாக அவரை மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. அவருக்கு காய்ச்சல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. அப்ப அவரும் அந்த அதிகாலை நேரத்துல 5:30 மணிக்கு செவ்வாய்க்கிழமை உயிரிழக்கிறார். இவர் இந்த நாள் 7:30 மணிக்கு உயிரிழக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில தங்கையார் மரணம் அடைகிறார். இந்த 2 சம்பவம்லாம் அடுத்தடுத்து நிகழுது. இன்னொன்னு அவங்க சிறைக்குள்ள இருக்காங்க, காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. அப்ப எப்படி உயிரிழந்தாங்க, லாக் அப் டெத்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்கள் ஃபர்ஸ்ட் போராட்ட களத்துல குதிக்கிறாங்க. போராட்ட களத்துல குதிச்ச உடனே ஒட்டுமொத்த வியாபாரிகளும் அந்த உறவினர்களுக்கு ஆதரவாக கடையடைப்பு போராட்டத்தை நடத்துறாங்க. சாத்தான்குளம் பேய்குளம் பகுதியில இது மக்கள் போராட்டமாக மாறுகிறது. வியாபாரிகள் சங்க தலைவராகவும் இருந்திருக்காரு பெனிக்ஸ். அப்ப அவருக்கு ஆதரவாக காவல்துறை தான் இவங்களை அடித்தே கொலை செய்து விட்டனர் அப்படின்னு சொல்லி அவங்க வீதியில இறங்கி போராட, எதிர்கட்சிகளும் வியாபார சங்கங்களும் அமைப்புகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பெரிய பெரிய ஜாதி கட்சி சங்கங்களும் போராட்ட களத்துல குதிக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல நாடா சமுதாயம் மிகப்பெரிய அளவுல இருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவாக பெரிய ஜாதி கட்சி அமைப்புகளும் போராட்ட களத்துல குதிக்கிறாங்க. இப்பதான் இது ஒட்டுமொத்த தேசத்தையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிடுகிறது. இதுல எதிர்கட்சிகள் டிஎம்கே கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்குது, அப்ப எதிர்கட்சியா இருந்த திமுக அரசாங்கம் அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க களத்துல குதிக்கிறாங்க. மற்ற எதிர்கட்சிகளும் போராட்ட களத்துல குதிக்கிறாங்க. அவங்க 25 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையை அறிவிக்கிறாங்க. உடனடியா அதிமுக அரசும் என்ன செய்து, அப்ப ஆட்சியில இருக்க அதிமுக அரசு 20 லட்சம் ரூபாய் அவங்க வீட்டுக்கு அரசு பணிய இது உயர் நீதிமன்ற கிளை இந்த வழக்கை தாமாக முன் அதை கையில் எடுக்குது. ஒட்டுமொத்த தேசத்தையும் உழுக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பார்த்துட்டு நீதிமன்றம் சும்மா இருக்குமா? அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இந்த சம்பவத்தை கையில் எடுத்து அபந்த வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், நீதிமன்றம் உரிய விசாரணை இதை நடத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க முன் இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க. மதுரை முதற்பெண் நீதிமன்ற அமர்வு நீதிமன்றம் பாரதி ராஜா என்ற நீதிபதியை நியமிக்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேட்ட. அங்க போய் விசாரித்து அந்த விசாரணை அறிக்கையை கோர்ட்ல தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. இதற்குள்ள பல்வேறு சம்பவங்கள் நடக்கின்றன. இந்த காவல்துறையினர் பூண்டோடு இடமாற்றம் செய்யப்படுகின்றன. சிறித காத்திருப்போர் பட்டியல்ல வைக்கப்படுகிறார். 2 உதவி ஆய்வாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க. மற்ற காவலர்கள் எல்லாம் பூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்படுகின்றன. இப்பதான் பாரதி ராஜா விசாரணைக்குள்ள என்ட்ரு ஆகும் போது அங்க பல்வேறு கசப்பான சம்பவங்கள் நடக்கின்றன. இந்த மனித உரிமை மீறல் நாடு முழுவதும் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது. ஊடகங்கள், செய்தி சேனல்கள்ல இதுதான் விவாத பொருளாகவே அன்றைய காலகட்டத்துல இருந்தது. மதுரை கிளை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன் விசாரிக்க தொடங்கியது.
ஒரு நிமிடத்தை கூட இந்த வழக்குல நம்ம வீணாக்க கூடாதுன்னு எடுத்து ஒட்டுமொத்த காவல்துறையையும் முடுக்கி விட்டதே என்றே சொல்லலாம். அன்றைக்கு தூத்துக்குடி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளராக இருந்த அருண் பாலகோபாலனுக்கு பதிலாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து பணியாற்றிய SP ஜெயக்குமார அந்த இடத்துல பணியமர்த்தப்படுகிறார். அதே போல இந்த தூத்துக்குடியில இருக்கக்கூடிய சாத்தான்குளம் சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு அவர்களுக்கு உத்தரவிடுறாரு. இன்னும் சொல்ல போனா தன்னுடைய மெஜிஸ்ட்ரேட் ஒருவருக்கு, அதாவது வாதி ராஜா என்ற நீதி அரசரை நியமித்து மெஜிஸ்ட்ரேட்டை இந்த விசாரணையை உடனடியாக தொடங்கி அதை முடித்து விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு. தென்மண்டல ஐஜியா இருந்த சண்முக ராஜேஸ்வரன் ஜூன் 30ஆம் தேதியோட ஓய்வு பெற இருந்த நிலையில பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜியா பணியாற்றிட்டு இருந்த முருகனை திருநெல்வேலி மாவட்ட சரக DIGயாக அப்பாயிண்ட் பண்ணி அவரை இதை கூடுதலாக விசாரிக்க முடியுமா அப்படின்னு உடனடியா நீதிமன்றம் கேட்டுக்கொண்டு விசாரணையை துவக்கியது. அப்ப இந்த வழக்கோட முக்கியத்துவத்தை நீதிமன்றம் உணர்ந்தது. அதுலயும் பிரகாஷ் புகழேந்தி அமர்வு இந்த நீதி விசாரணையை உரிதப்படுத்தியது என்றே சொல்லலாம். அப்பதான் இந்த நீதி விசாரணை வேகம் எடுத்தது. உடனடியாக CBCID வழக்கை எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதி அரசராக இருந்த BN பிரபாஸ் மற்றும் புகழேந்தி அமர்வு இந்த வழக்கை துரிதமாக விசாரிக்க வேண்டும், ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த நடவடிக்கைகளை எல்லாம் துரித கல்லியில் எடுத்தது என்றே சொல்லலாம். அப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாத்தான்குளத்துல பணியாற்றக்கூடிய காவலர்களோட பட்டியல் வெளியாகுது. அந்த தருணத்துல பணியாற்றியவர்கள் யார் யார் அப்படின்ட்டு சாத்தான்குளத்துல பணியாற்றிய அந்த காவலர்கள் பக்கம் ஒட்டுமொத்த தேசத்தோட பார்வையும் போகுது. அப்ப காவலரா இருந்த ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர்னு சொல்றோம் இல்லைன்னா, அவர் அந்த காவல் நிலையத்தோட கட்டுப்பாடு முதல் குற்றவாளி அவர் தான் ஸ்ரீதர். அவர் தான் இன்ஸ்பெக்டரா அந்த காவல் நிலையத்துல பணியாற்றி இருக்காரு. கொம்பன் என்ற ரகு கணேஷ் என்று அழைக்கப்படுகிறார். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் உதவி ஆய்வாளரா இருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டரா 2 பேர் இருக்காங்க. அவர் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் 2 பேரும். அடுத்தது ஹெட் கான்ஸ்டபிளா 2 பேர் இருக்காங்க. சாமதுரை முருகன். இவங்க ஹெட் கான்ஸ்டபிளா அங்க பணியாற்றி இருக்காங்க. 4 காவலர்கள் அந்த காவல் நிலையத்துல பணியாற்றி இருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெகிர்முத்து, முத்துராஜ், செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ். இவங்க 4 பேரும் காவலர்களா பணியாற்றி இருக்காரு. இப்ப ஒட்டுமொத்தமா இந்த 9 பேர் இல்லாம இன்னொருத்தர் இருக்காரு. அவர் பால்துறை அவர் பேரு. இவர் சிறப்பு உதவி ஆய்வாளரா ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரா பணியாற்றி இருக்காரு. இவங்க எல்லாருமே கைது பண்ணப்பட்டு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு CBCID அவங்கள மதுரை மத்திய சிறையில அடைக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு COVID-19 தொற்றால பாதிக்கப்பட்டு பால்துறை நீதி விசாரணை போதே மரணம் அடைந்து விடுகிறார். இந்த வழக்கு வேகமாக முன்னெடுக்க வேண்டும்னு CBCID இருந்த வழக்கு இப்ப CBI வசம் ஒப்படைக்கப்படுகிறது. CBI 2043 பக்கங்கள் குற்றப்பத்திரிகையை முதலாவதாக தாக்கல் செய்து அடுத்தது 400 பக்கங்கள் சேர்த்து 2ஆம் நிலையிலும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து மொத்தமாக 2443 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை அந்த குற்றவாளிகள் மீது தாக்கல் செய்து அது தெளிவா சொல்லுது, இது திட்டமிடப்பட்ட கொலை அப்படின்னு சொல்லி CBI நீதிமன்றத்துல தனது பரப்பு வாதத்தை வைக்குது. இது இல்லாம பாரதி ராஜா நீதியரசரிடம் ஒரு பணி ஒப்படைக்கப்பட்டதல்லவா, அவர் போய் சாத்தான்குளம் காவல் நிலையத்துல விசாரணையை மேற்கொண்டு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, காவல் நிலையத்துக்கு போறாரு. காவல் நிலையத்துல பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கிறாரு, அவதூறுகளை சந்தித்திருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலர் மகாராஜன்றவர் என்ன செய்யறாருன்னா, உன்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு அது ரொம்ப அசிங்கமா திட்டக்கூடிய வார்த்தையில அவரை சொல்லி வசைப்பாடி இருக்காரு. அவர் உங்களுடைய லத்திய கொடுங்கன்னு சொல்லி காவலர்கள்கிட்ட கேட்கும் போது அவர்கள் யாருமே விசாரணைக்கு ஒத்துழைக்க முன் வரல. லத்திய கேட்டா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் என்னுடைய குடியிருப்புல வச்சுட்டு வந்துட்டேன், ஸ்டேஷனோட ஒரு மூலையில வச்சிருந்தேன், நானு அங்க பணியிடத்திலேயே வச்சுட்டு வந்துட்டேன், ஊர்ல விட்டுட்டு வந்துட்டேன், இப்படி சொல்லி அவங்க மழுப்பலா பதில் சொல்லியிருக்காங்க. யாருமே முழுமையான விசாரணைக்கு ஒத்துழைக்கவே இல்லை. இன்னும் அசிங்கமா திட்டியிருக்காங்க நீதியரசரை. அப்ப இவருடைய பார்வை அங்க இருக்கக்கூடிய 3 காவலர்கள் மீது விழுகிறது. அவங்க நேர்மையான காவலர்கள், சேற்றில் முளைத்த செந்தாமரைகளா இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரேவதி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை காவலர், இன்னும் 2 பேர் பியூலா, சப் இன்ஸ்பெக்டர் ரதிச்சந்திரன். இவங்க 3 பேரும் தான் இந்த பாரதி ராஜாவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த காவலர்கள். அப்ப இவர்களுக்கு பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களும் அந்த இடத்துல இருக்கு. அந்த அம்மா ரேவதி அம்மா அதை நேரடியாகவே நீதி அரசர்கிட்ட சொல்லிடுறாங்க.
எனக்கு வந்து இங்க பல்வேறு அச்சுறுத்தல் இருக்குமா ஐயா, என்னுடைய பழி பாதுகாப்பில்ல, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த பெண் குழந்தையில ஒரு பெண் குழந்தை அந்த அம்மா சொல்லியிருக்கு, அம்மா நீங்க உண்மையத்தானே சொல்லப் போறீங்க, தைரியமா சொல்லுமான்னு சொல்லி கொடுத்த அந்த உத்வேகம் தான் எனக்கு உண்மையை உறக்கச் சொல்லி தூண்டியதுன்னு அந்த அம்மா பின்னாட்டுல பேடி அளிச்சிருக்காங்க. பாருங்க, ஒரு குழந்தையோட மனது அந்த பெற்றோருடைய மனதையும் கரைக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் நல் உதாரணம். அப்புறம் ரேவதி மேடம் துணிச்சலாக அந்த இடத்துல இவர் நடந்த கொடுமைகளை, பெனிப்ஸுக்கும் ஜெயராஜுக்கும் நடந்த கொடுமைகளை வெட்ட வெளிச்சமாக்கியதால் தான் இந்த கேஸ் வந்து வெளி உலகத்துக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்லலாம். 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரிக்கப்பட்டு திறன் சாட்சி ஒன்று கூட இல்லாத வழக்காக இந்த சாத்தான்குளம் கொலை சம்பவம் நிகழ்கிறது என்று. இன்னும் சொல்ல போனா இவனை எத்தனையோ முறை ஜாமீன் கேட்டு மனுக்களை அடித்தாங்க. ஆனா அத்தனை ஜாமீன் மனுக்களும் நிராகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5½ ஆண்டு காலமாக மதுரை மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குற்றவாளிகள் அனைவரும். இந்த வழக்குல எவ்வளவு உயிர் நாடிகள் இருக்கின்றது அப்படின்றத இதுலதான் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். இவர்களுடைய வாக்குமூலம் மிக மிக முக்கியமானது. அதே போல அவர்கள் அனைவரும் வந்து இந்த சாட்சியங்களை தலைப்பாம இருக்கிறதுக்காக மதுரை மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன் இது இவ்வளவு அவங்க வந்து அடைக்கப்பட்டே இருந்தாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பாரதி ராஜாவோட அறிக்கை தான். நீதியரசர் பாரதி ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, தனக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் அத்துமீறல்களையும் இந்த கேஸுக்கு ஒத்துழைக்காம அவங்க செய்த அந்த சம்பவங்களையும் உடனடியா மெயில்ல நீதியரசருக்கு தெரியப்படுத்துறாரு. அங்க இருந்து உடனடியா ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த காவல்துறையினரை கூண்டோடு வெளியேற்றிவிட்டு அந்த முழு கட்டுப்பாட்டையும் வருவாய்த்துறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாத்தான்குளம் வட்டாட்சியருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. ரவுண்ட் கிளாக் 24/7 கண்ட்ரோல் சாத்தான்குளம் பாவ நிலையம் வந்துடுதுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை அங்க அழிக்க முயற்சித்து இருக்கிறதும், சிசிடிவில காட்சிகளை மாற்றி வைப்பதற்கான நிகழ்வுகளும், அதாவது இரவு நேரத்தில் நடந்த சம்பவத்தை பகல் நேரத்துல நடந்தது போல சித்தரிக்கப்பட்ட காட்சிகளை ஏற்படுத்தினதெல்லாம் பாரதி ராஜாவோட ரிப்போர்ட்ல தெளிவா எடுத்துரைக்கப்படுகிறது. தலைமை காவலர் ரேவதியோட வாப்பு மூலம் அதை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த பெனிப்ஸுக்கும் ஜெயராஜுக்கும் ஏற்பட்ட அந்த துன்பங்களை அந்த அம்மா தான் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தாங்க. ஒருவர் மாற்றி ஒருவர் அந்த 2 லுங்கிகள் நனையும் அளவுக்கு அந்த ரத்தங்கள் இருந்தது, போய்ந்திருந்தது. அந்த பெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தங்களை அவங்க அழிக்க முற்படுறாங்க, ஆதாரங்களை அழிக்க முற்பட்டார்கள் அப்படின்னெல்லாம் சொல்லி பாரதி ராஜா கிட்ட முழுமையாக தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை அளித்தவர் ரேவதி மேடம். அப்ப ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் தான் இந்த சம்பவத்தின் முழு பின்னணியையும் இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக வெளிக்கொணர வாய்ப்பளித்தது என்றால் அந்த ரேவதி அம்மாவோட துணிச்சல் தான். தான் பணியாற்றக்கூடிய துறையாக இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு அநீதி நடக்கிறது என்றால் அதை வாய்மூடி மௌனியாக கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களாகவே இன்றைக்கு சமூகம் நடந்து போகிறது. அதற்கு மத்தியிலும் இப்படிப்பட்ட துணிச்சல் மிக்கவர்கள் இருந்தால்தான் இன்றைக்கு இது போன்ற அநீதிகள் களையப்படும். எனவே அநீதி கண்டு நாம் கட்டாயம் பொங்க வேண்டும், அதற்கான தீர்வு காண முற்பட வேண்டும் அப்படின்னு தான் ரேவதி அம்மாவோட வாக்குமூலம் தான் இன்றைக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறது. நேரடி சாட்சியாக இருந்த 3 காவல்துறையினரை குறித்து தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். ஜி. முத்துக்குமரன் அறிக்கை என்ன சொல்லுது, இந்த 9 பேருக்கும் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன, இந்த தீர்ப்பை மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள், மற்ற அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இதை எவ்வாறு பார்க்கின்றன, சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் இதை எவ்வாறு பார்க்கிறார்கள். இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. மனித உரிமை வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பு, மைல்கல் என்று வர்ணிக்கப்படுகிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று நிரூபித்த ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை குறித்து தான் அடுத்தடுத்த காணொலிகள்ல நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.